கரூர் தோகைமலையில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் பழமையான மூலவர் சிலையை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக ஆகம விதிகளுக்கு மாறாக புதிய சிலை வைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. மேலும் பழைய சிலையின் கீழ் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் ரத்தினங்கள் திருடப்பட்டதாகவும் சங்கிலிமுத்து என்பவர் முதலமைச்சர் தனி பிரிவில் புகார் அளித்தார். இதனை அடுத்து அறநிலைத்துறை அதிகாரிகள் நேற்று கோவிலில் தீவிர விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி பழமையான மூலவர் சிலையை திட்டமிட்டு மாற்றி வைத்தது அம்பலமானது. மேலும் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மலையில் உள்ள சுனையில் நீருக்கடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பழமையான பாலதண்டாயுதபாணி சிலை மற்றும் பீடம் மீட்கப்பட்டது. பழனி முருகனுக்கு இணையான பெருமை கொண்ட இச்சிலை மீட்கப்பட்டு தற்போது யாகசாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. புனிதமான கருவறை சிலையே அர்ச்சகர் சுனைக்குள் மறைத்து வைத்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் தோகமலை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பாலதண்டபாணி திருக்கோயில் உள்ளது. இந்த திருக்கோயிலுக்கு மலை மீது உள்ள திருக்கோயிலுக்கு சுமார் 150 ஏக்கர் நகைகள் உள்ளது. இந்த திருக்கோயிலில் கடந்த 27/11/2025 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின்னர் இத்திருக்கோயிலில் உள்ள சாமியை தரிசனத்துக்கு அனுமதித்தனர். சாமியை தரிசனத்துக்கு அனுமதித்த போது அந்த சிலை மாற்றப்பட்ட விவரம் பொதுமக்களாகிய எனக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் தெரிய சிலை மீது இருந்த கருவறையில் இருந்த பாலதண்டபாணி சிலையை உருவத்தை கும்பாபிஷேகத்திற்கு பின்னர் பார்த்த பொழுது அந்த சிலை மாற்றப்பட்டது பக்தர்களுக்கு தெரிய வந்தது. இது சம்பந்தமாக கோவில் அர்ச்சகரிடம் கேட்டோம். முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் பொதுமக்களாகிய அனைவரும் அதிர்ச்சி அடைந்து ஒவ்வொரு தகவலாக நாங்கள் சேகரிக்க ஆரம்பித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் இதுல வெளியானது. இதுல உண்மைத்தன்மையை கண்டறியும் போது பழைய சிலைக்கும் புதிய சிலைக்கும் மாற்றப்பட்ட வித்தியாசத்தை நாங்கள் கண்டபோது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு இது சம்பந்தமாக நாங்கள் காவல்துறையிலும் இந்து சமய அறநிலையத்துறையிலும் புகார் கொடுத்தோம். புகாரின் பேரில் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரில் கோவிலுக்கு இந்த சிலையை இந்த புகார் சம்பந்தமாக விசாரணை செய்தனர். அப்போது கோவில் அர்ச்சகர் கோவிலின் மேலில் உள்ள சுனையின் மீது பழைய சிலை இருப்பதாக தெரிவித்தார். உடனே ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் குளித்தலை இந்து சமயத்துறை ஆய்வாளர் மாணிக்க சுந்தரம் நேரடியாக அர்ச்சகரை கூட்டி போய் அந்த சுனையை காட்ட சொன்னார். அந்த சுனையை அர்ச்சகர் காட்டியவுடன் அந்த சிலையை இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் ஒரு நபரை அந்த சுனையில் இறக்கி அந்த சிலையை பழைய சிலையை மீட்டு கொண்டு கோயிலில் உள்ள வைத்து அந்த சிலையை விசாரணை செய்த போது கோயில் அர்ச்சகர் இது தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த சிலையை மாற்றியதாக சொன்னார். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்த போது கோவில் அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாரிடம் சொன்னது நேரடியாக பொதுமக்கள் முன்னிலையில் இது தனது குடும்பத்தை இந்த சிலை பாதிப்பதாகவும் இது ஊருக்கு இந்த சிலையினால் சில பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் வாக்குமூலம் கொடுத்தார். அப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் அவர்கள் இதை எழுத்து மூலமாக எனக்கு எழுதி கொடு, இன்னும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உத்தரவு இல்லாமல் இந்த சிலையை நீ எப்படி மாற்றினாய், இதனால் நீ பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படி என்று நேரில் கூறி நீ சொல்லுவது போல் எனக்கு வாக்குமூலம் கொடு என்று பொதுமக்கள் முன்னிலையில் நேரடியாக கோயிலில் உட்கார வைத்து எழுதி வாங்கிவிட்டு இந்த சிலையை அப்படியே படம் எடுக்கப்பட்டு அப்படியே அந்த சிலையை கீழே உள்ள கருமண்டபத்தில் வைத்து பாதுகாப்பாக வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக என்னிடம் நான் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் புகார் கொடுத்துள்ளேன். தோகமலை மலை மீது உள்ள பாலதண்டபாணி சிலையை மாற்றியது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனிக்குழு அமைத்து இதில் முழு விசாரணை செய்து பொதுமக்களுக்கு இதில் பல திடுக்கிடும் தகவல் நடைபெற்றுள்ளது. இதோட உண்மையின் தன்மை என்ன என்பதையும் இதில் உள்ள நகைகள் எவ்வளவு திருடப்பட்டுள்ளது என்பதை எல்லாம் முழுமையாக விசாரணை செய்து ஒரு தனிக்குழு அமைத்து முதலமைச்சர் இதை கண்காணித்து இந்த சிலை
மாற்றம் சிலை கடத்தல் சம்பந்தமாக கிருஷ்ணமூர்த்தி ஐயர் மட்டும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா, இல்ல மற்றவர்கள் யாரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பதை முழு விசாரணை செய்து இதில் யாருக்கும் தயவு தாட்சணை பார்க்காமல் இது மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும்.